நீ வந்து சொம்படிச்சியோ இல்லை பட்டர் போட்டியோ எப்படி ஷூஷெஃப் ஆனன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. ஓகேவா? அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஒரு 10 விஷயம் தெரிஞ்சிருக்கா, அதில் வந்து எனக்கு ஒரு 5 விஷயம் தான் தெரியும். ஸோ அந்த 5 விஷயத்தினால தான் நான் உனக்கு ஜூனியராக இருக்கேன், நீ எனக்கு வந்து ஷூஷெஃபாக இருக்க. ஓகேவா? இப்போ உனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க பாரு. முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலையா, சரி கம்முன்னு இருந்துரு. பசங்க ஏதோ பண்ணிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரு. அதை விட்டுட்டு இது கூட தெரியாதா அது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிக்கிறது, நக்கலாக பார்க்கறதுனா என்ன இதுவே நீ வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி நீ பண்ணியிருந்தனா உன் கதையே அங்கே வர. ஸோ எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தனுக்கு தெரியலையா சொல்லிக் கொடு. இது இப்படி தான் பண்ணணும், இதே இப்படி தான் பண்ணணும்டா, இது இப்படி தான்டா வரும், இதோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. ஒன்றும் இல்லை, அவன் கேட்டுக்கு போகிறான். அப்போ அப்படியே அவன் கேட்கலையா விட்டுரு, அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு விட்டுரு. ஓகேவா? முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், மற்றவனுங்களாம் எதுவும் தெரியாது, மற்றவனுங்களாம் டேலண்டட் தற்குறிங்க அப்படின்னா எந்த விதத்துலடா நியாயம்? நான் சொல்கிறத நீ கேட்கவும் மாட்டேங்கிற, நீ பேசுகிறது தான் கரெக்டுன்ற. உனக்கு வந்து அடுத்தவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ என்ன பேசுகிறியோ அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? நீ உனக்கு என்னப்பா, நீ ஒரு பைத்தியம், நீ எதாவது சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு பேட்டு நான் பாட்டுன்னு போயிடுவேன். அப்படி தான் போயிட்டுருக்கேன் நான்.